நாளை ஆயிடுத்து. பொண்ணையும் மாப்பிளையும் சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. டாக்டரும் தர்ஷினி எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ஆமா மலரு, ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு. நான் கூட இதெல்லாம் பார்க்க முடியாத என்னமோ நினைச்சேன். ஆனா நம்ம வீட்டுல இப்படி ஒரு ஃபங்க்ஷன், ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் முடிஞ்சு திரும்ப இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி இன்னொரு தடவை கல்யாணம். மலர், நான் உனக்கு கேட்கவா? கேளுங்க மலர், நாமளும் இது மாதிரி இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல? பேசாம வாயை மூடிட்டு நில்லுங்க. ஏன்னே, உங்க பொண்டாட்டிட்ட மொக்க வாங்குறதே வேலையா வச்சிருக்கீங்களேனே, ஏனே? இப்பதானே கல்யாணம் முடிச்சிருக்க? ஆமாண்ணே. கல்யாண லைஃப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. இருக்குண்டி, இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு தோணும். என்னன்னே சொல்றீங்க? அப்பனா நீங்க எதுக்கு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்க? அதுவா, என் பொண்டாட்டிய கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலான்னு தான். என்ன, அவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க? சந்தோஷமா தான் இருக்கா, இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலான்னு தான். என்னன்னே குழப்பறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. போக போக உனக்கு எல்லாம் புரியும். பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லத்தான் செய்யணும். ஓஹோ, அப்படியா? டேய் நடிக்காதடா, உனக்கு எதுவும் தெரியாத பாரு. இல்லைண்ணே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பாத்தீங்களா, நீங்களாவது 2 வருஷம் லவ் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆனா எனக்கு சாராவை பத்தி எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள் தான் பழக்கம். அவளுக்கு என்ன எதனால பிடிச்சிச்சுன்னே தெரியல. ஆனா அவளுக்கு முன்னாடி எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. சரிடா, இப்ப எதுக்கு நீ பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்க? சொல்லுங்கண்ணே, எப்படி பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் போக போக நீயே பழகிக்கிறவடா. நிஜமாவா? இல்ல, நாங்களா என்ன பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் டிகிரி சர்டிபிகேட்டா வாங்கிட்டு வந்தோம். நாங்களும் போக போக பழகுனதுதான்டா. அது மாதிரி நீயும் பழகிக்கிறவ. அப்பப்ப என்ன மாதிரி பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்த போய் சொல்லு, அதுவே போதும். ஓ, அப்படியானே? ஆமாடா, அன்னைக்கு ஸ்டேஜ்ல சாரா நின்றுட்டு இருக்கப்ப என்ன உருட்டுன, அதே மாதிரி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டு உருட்டு, சரியா போயிடும். அது உருட்டலாம் இல்ல, நான் உண்மையதான் சொன்னேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி. கெட்டு மேளம் மாப்பிள்ள தாலி எடுத்து கட்டுங்க. இங்கு செடியா முளைச்சிருச்சு, பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கல்யாணத்தேடி வந்த கண்ணோடு ஒட்டிக்குச்சு, என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. கண்டாங்கி சில கட்டிய கைய நீ பிடிச்சு, நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு. என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க அவர் இல்லாம போயிட்டாரு. இப்ப மட்டும் அவர் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அனந்தி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? சந்தோஷமான நேரத்துல இப்படி எல்லாம் அழுகலாம்? ஏமா தங்கச்சி அழுதுட்டு இருக்க? என்னோட வீட்டுக்காரி இருந்தா இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர் மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா இந்த கல்யாணத்துல அவரை கையில பிடிச்சிருக்க முடியாது. என் பொண்ணுக்காக அவரு என்ன வேணா பண்ணுவார். கவலைப்படாத சாந்தி, உன் வீட்டுக்காரு மேல இருந்து நம்மள எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவரு தர்ஷினியோட கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்படுவாரு. நீ எதுக்காக இந்த நேரத்துல கவலைப்பட்டு இருக்க? ஆமா சமந்தி, ஏன் இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க? சந்தோஷமான நேரத்துல இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்கலாமா? இல்ல, இது ஆனந்த கண்ணீர் தான். என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவ நல்லா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். அவ நல்லா இருப்பா. அவ மனசுக்கு எப்போதும் சந்தோஷமா இருப்பா. இதுக்கு முன்னாடி வேணா என்னென்னமோ நடந்திருக்கலாம், ஆனா இனிமே அவ எங்க வீட்டு பொண்ணு. அவ வாழ்க்கை இனிமே எங்களோட பொறுப்பு. அவளை நினைச்சு இனிமே நீ கவலைப்படணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. ஆமா சந்தி, இதுக்கப்புறம் எதுக்காக நீ அழுகணும்? பிள்ளைய ஏத்துக்கிற கூடாதுன்னு நினைச்சவங்களே இப்ப அவளை மக மாதிரி நினைக்கிறாங்க. நீ அதை நினைச்சு சந்தோஷம் தான் படணும். இந்த நேரத்துல போய் உன் வீட்டுக்காரன் நினைச்சு நீ கவலைப்படலாமா? இல்லக்கா, திடீர்னு என் மனசுல ஏதோ தோணுச்சு. சரி, கண்ணை தொட. தர்ஷினி பார்த்தா அவளும் சேர்ந்து அழுவா. ஆமா சமந்தி, கண்ணை தொடங்கி சொன்ன மாதிரி இனிமே அவ எங்க வீட்டு பொண்ணு. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி அம்மா. நீங்க எப்படிலாம் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. என் பொண்ணோட கல்யாணம் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. என் பொண்ணு நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அவ நல்லா இருக்கான்ற செய்தி தெரிஞ்சாலே என் உயிர் சந்தோஷமா போகும்.
பேச்சு பேசிட்டு இருக்காம நீ? இப்பதான் உன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிருக்கு. இன்னும் பேரம்பேத்தி எல்லாம் பார்த்து அதை எடுத்து கொஞ்சி விளாண்டு செய்ய வேணாமா? நானே இவ்வளோ வயசுக்கு அப்புறம் உயிரோட இருக்கேனா? நீ இன்னும் எவ்வளோ நாள் உயிரோட இருக்கணும்னு நினைக்கணும்? இங்க பாரு, இதுக்கப்புறம் சந்தோஷமா உயிர் போகணும் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். நானே என் கொள்ளு பேரனோட கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணை மூடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடனா எப்படி பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? சரிம்மா. சரி, சந்தோஷமா இரு. என் பேரனோட கல்யாணத்துல யாருக்கும் எந்த மனக்கவலையும் வரக்கூடாது, சரிங்கம்மா? 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். போங்க, 2 பேரும் போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க சாமி. என்று உனக்கு கால் வலிக்குதா? இல்லைங்க, கால் வலிக்குதுன்னா என்ன செய்ய போற? தூக்கி வச்சுக்க போறியோ? ஆமா, தூக்கி வச்சுக்கிருவேன். அப்ப எனக்கு கால் வலிக்குது, என்ன தூக்கி வச்சுக்கிறியா? உன்னையெல்லாம் தூக்க முடியாது. தடிமாடு இவன் பொண்டாட்டியை மட்டும் தூக்கி வச்சுக்கிருவானா? ஆனா என்ன தூக்கி வச்சுக்க மாட்டானா? டேய் எரும மாடு, என்ன தூக்கி வச்சுக்கிட்டா குறைஞ்சா போயிருவானே. உன்னெல்லாம் தூக்க முடியாது பூமாரி. அட பாவி, என்ன தூக்க முடியாதா? ஆமா, உன்னையெல்லாம் தூக்குனா என் கை ஒடிஞ்சு போயிடாது. அப்ப அண்ணிய தூக்குனா மட்டும் உன் கை ஒடியாதா என்ன? அவளை தூக்குனா என் கையெல்லாம் ஒடியாது. அவ பூ மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருப்பா. அட பாவி, நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. பார்த்தா எப்படிமா தெரியுது? கிட்டவா, எப்படி தெரியுதுன்னு சொல்றேன். வரமாட்டேன். துப்பிக்கோ. இதனால வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. அவனை எவ்வளவு கேவலப்படுத்துறேன். கொஞ்சம் கூட கோவமே வராம நிக்கிற பத்தியா? ஹே, அதெல்லாம் பழைய அஸ்வின். இப்ப இருக்க அஸ்வினுக்கு சூடு இல்ல, சரணியும் இல்ல. அட பாவி, அந்த அளவுக்கு மாறிட்ட? மாறல, மாத்திட்டாங்க. யார் மாத்தினது? ஏன் உனக்கு தெரியாதா? இந்த என் பக்கத்துல நிக்கிறாளே என் பொண்டாட்டி, அவதான் மாத்திட்டா. அட வெக்கங்கட்டவனே, இத வெளிய சொல்ற பத்தியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையது? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வெளியலாம். என்ன குமாரி, என் புருஷன்கிட்ட ஏதோ வம்பளத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எல்லாரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா. இல்லம்மா, எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாருமே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கா மாப்பிள்ள? நல்லா இரு, நல்லா இரு. டேய், நீ இங்கதான் நிக்கிறியா? ஆமாடா, நானும் இங்கதான் நிக்கிறேன். ஐயோ, இது தெரியாம போச்சே. அதானே என்னடான்னு பார்த்தேன். நான் நின்னதை பார்த்தா என்ன தனியா போய் நில்லுன்னு தானே சொல்லுவேன். இல்லடா, உன் கல்ல விழுகணுமானு. ஏய், நான் உன்னோட வயசுக்கு மூத்தவன் தான். என் கல்ல விழுந்த ஒண்ணும் தப்பு இல்ல. எத்தனை நாள் ராஜா? சுமார் ஒரு மணி நேரம். இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலடா. சரி சரி, விடு விடு. ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ மச்சான். சரி வா, அங்க போலாம். சரிங்க. இல்ல பரவாயில்ல டாக்டரே, இங்க இடம் இல்ல, அங்கேயே இருங்க. என்ன சரவணன், நாங்களும் உங்க கூட ஐக்கியம் ஐக்கியலன்னு பார்த்தா விட மாட்டீங்க போல. இங்க பாருங்க டாக்டரே, எங்களுக்கே இங்க நிக்க இடம் இல்ல, இதுல நீங்க வேற வரீங்களா? அங்கேயே ஃப்ரீயா நில்லுங்க. ஆமா டாக்டரே, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். வானத்தை வாங்காம எது சொன்னாலும் சந்தோஷம்தான். நான் என்னோட அப்பா அம்மா கல்யாண போட்டோவை பார்த்து இதுல நான் எங்கம்மா இருக்கேன்னு கேட்டேன். ஜிஜோ வேண்டாம் ப்ரோ, வேண்டாம். நீங்க சும்மா இருங்க, அவர் கேட்கட்டும். என்ன ஒரு ஆனந்தம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. தயவு செஞ்சு எதுவும் கேட்டாதீங்க சரவணன். உங்க கால்ல கூட விழுகிறேன். எது கேட்டாலும் தனியா கேளுங்க. இப்படி பப்ளிக்ல கேட்டு என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க. என்ன கேக்குறாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. தர்ஷினிக்கு புரியலையா? அதனால நான் என்னன்னு கேட்டுறேன். வேண்டாமே சரவணன். சும்மா இருங்க மாமா. இல்ல, நான் கேப்பேன். சரி, என்ன மானபங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பண்ணுங்க. அது ஒண்ணும் இல்ல டாக்டரே, என் அம்மா அப்பா கல்யாணம் போட்டவள நான் எங்கன்னு கேட்டா நீ அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கன்னு பொய் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லைல. ஆமாமா, நாளைக்கே உங்க பொண்ணோ இல்ல பையனோ வந்து கேட்டா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கேன்னு உண்மையை தானே சொல்லுவீங்க. டேய் சரவணா, என்னடா அதெல்லாம்? இப்ப புரிஞ்சுச்சா உனக்கு? இப்ப புரியுது. அவ்வளவுதான், என்ன முடிச்சு விட்டீங்க, போங்க. அழகானது சுகமானது
இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தான், ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டான். ஏய் மயிலன், சொல்றேன் கேளுடா. வா, வீட்டுக்கு போலாம் வா. டேய், எவன்டா அது? என் அக்காவை கிண்டல் பண்ணது? தைரியமான ஆளாண்டா. இப்ப வந்து கிண்டல் பண்ணுங்கடா பாப்போம். ஏய் மயிலன், சொல்றத கேளு. வா, போலாம். அம்மாக்கு தெரிஞ்ச அடிப்பாங்கடா. அதுக்காக உனக்கு கிண்டல் பண்ணாங்களா விட்டுட்டு போ சொல்றியா? விட மாட்டேன். சொல்றத கேளு மகிழன். அவங்க வந்தா உன்னையும் அடிச்சு போட்டுருவாங்கடா. பாப்போம் இன்னைக்கு அவங்க அடிக்காங்களா இல்ல நான் அடிக்காங்களான்னு. டேய், எருமை மாட்டு பையனுங்களா, சோறுல உப்பு தானே போட்டு தின்றீங்க, வாங்கடா. ஏய் மகிழா, சொல்றத கேளு. அம்மா பேசுற மாதிரி பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா அவனுங்க வந்தா நம்ம ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுருவாங்கடா. வாடா போயிடலாம். நீ வேணா பயந்துகிட்டு வீட்டுக்கு போ. நான் அவங்கள இன்னைக்கு ஒரு கை பார்க்காம வர மாட்டேன். அக்காவையா கிண்டல் பண்றீங்கடா? இப்ப வாங்கடா, என் முன்னாடி வந்து என் அக்காவை கிண்டல் பண்ணி பாருங்கடா. என்னடா குட்டி பேரு, என்ன வேணும் உனக்கு? நீதான் என் அக்காவை கிண்டல் பண்ணியா? ஆமா, நான் தான் உன் அக்காவை பண்ணு கொண்டேன்னு கிண்டல் பண்ணேன். என்ன அதுக்கு போ? உனக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவை பண்ணு கொண்டேன்னு கிண்டல் பண்ணிருப்ப நீ? நீயே பாரு, உன் அக்கா பண்ணு கொண்ட போட்டிருக்க மாதிரி தான் இருக்கா. அதான் பண்ணு கொண்டேன்னு கிண்டல் பண்ணேன். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? அக்கா பாத்தியா எப்படி பேசுறியான்னு? சொல்லு, இவனை என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேண்டாம் மகிழன், வா ஓடிடலாம். பயந்தாங்கோலிங்களா பயந்தாங்கோலிங்களா? டேய் சிப்ஸ் மண்டை, யார பார்த்து பயந்தாங்கோலின்னு சொல்ற? யாரு யார பார்த்து சிப்ஸ் மண்டைன்னு சொன்ன? ஒன்ன தண்டா சிப்ஸ் மண்டையா? மகிழன் அக்கா, நீயே பாரு, சரணப்பா வாங்கி தருவாரு குச்சி சிப்ஸ். அத அங்கங்க ஊண்டி விட்ட மாதிரி இருக்குல்ல, அதான் இவனுக்கு சிப்ஸ் மண்டைன்னு பேரு வச்சுட்டேன். வாடா போலாம். பாரு, நம்மளும் மறைச்சுக்கிட்டே நிக்கிறான்டா. வாடா மகிழன், வீட்டுக்கு போயிடலாம்டா. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கலாம். வா போயிடலாம். நானும் சின்ன பையன்னு பார்த்தா என்னையவே சிப்ஸ் மண்டான்னு சொல்றியா நீ? உன்ன என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சிப்ஸ் மண்டையா சின்னக்காண்டு டப்பா பேட்டை தூக்கிக்கிட்டு என்ன அடிக்க வந்திருக்கியா? அடிச்சிருவியா? அடிச்சுதான் பாரு. டேய் மகிழன், வேணாண்டா. அம்மா பார்த்தா அடிப்பாங்க. யார்கிட்டயும் சண்டைக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. வாடா, அவனை அடிச்சிடாத. அடிடா பாப்போம். என்னையவே அடிச்சுட்டேவ. இரு எங்க அம்மாட்ட சொல்லி தாரேன். அம்மா பாத்தியாக்கா, நம்மள பயந்தாங்கல்லின்னு சொன்னா இப்ப பாரு, நான் அடிக்கவும் நமக்கு பயந்துகிட்டு ஓடிட்டான். ஏய் மகிழன், வா ஓடிடலாம். அவன் வீட்டுக்கு போய் அவ அம்மாவை கூப்பிட்டு வந்துட போறான். வாட ஓடிடுவோம். ஏய் மகிழா. ஐயோ அக்கா, அம்மா வந்துட்டா. வா ஓடிடுவோம். இன்னைக்கு மட்டும் நான் அம்மா கையில மாட்டேன்னா என்ன தோணலை கட்டி வச்சு அடிப்பா. வா ஓடிடுவோம். அங்கேயே நில்லு, இந்த வாரேன். டேய் மகிழா, ஓடிட்டியா? எங்க சுத்தனாலும் வீட்டுக்கு தானே வரணும். வீட்டுக்கு வா, உன்னை பாத்துக்கிறேன். மலரே, எவ்வளவு கோவமா வர? என்ன பண்றது அத்தை? நான் உன்னை பெத்து வச்சிருக்கேன்ல. ஏம்மா அப்படி சொல்ற என் பேரனை? போங்க மாமா, நீங்க வேற. எப்ப பாரு யார்கிட்டயாச்சும் வம்படுத்திட்டே வர்றா மாமா. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னது வம்படுத்தானே? யார்கிட்ட? பக்கத்து தெரு காமாட்சி அக்கா மகனை அடிச்சு போட்டு வந்துட்டான். என்னம்மா சொல்ற? அழைச்சு போட்டு வந்துட்டானா?
ஆமா மாமா, இவனை நான் என்ன பண்றது? விடுமா, சின்ன பசங்களுக்குள்ள அடிச்சுக்கிறங்க, நாளைக்கு கூடிக்கிறங்க. இதுக்குன்னு இப்படியா டெய்லி யார்கிட்டயாச்சும் சண்டை எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா இப்ப எங்க அவன? எங்க போயிருப்பான்? என்ன பார்த்த உடனே ஓடிட்டான். அகிலினி மட்டும்தான் என் கூட வந்து. ஓ அப்படியா? எங்க போனா? எங்க போயிடா பாரு. எங்கிட்ட சுத்தினாலும் வீட்டுக்கு தானே வரணும். வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் அவனை. என்னம்மா நீ இதுக்கு போய் எப்படிலாம் கோவப்படலாமா? என்ன மாமா, இப்ப வர பழக்கம் தானே பின்னாடியே வரும். யார்கிட்டயாச்சும் சண்டை எடுத்து வம்பிழுத்துட்டு வந்தா நான் என்ன பண்றது? யாராவது வீட்டுக்கு தேடி சண்டைக்கு வரட்டும், அப்புறம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க கொடுக்குற செல்லம் தான் அவனுக்கு. அக்காவா அவ கிண்டல் பண்ணா, அதனாலதான் அடிச்சேன். நான் பண்ணதுல தப்பா இருக்கா பாட்டி? நீங்க இங்க வந்து அவளே கோவத்துல வந்திருக்கா. இவன் சும்மா இருக்க மாட்டான் போல. அத்தை விடுமா, சின்ன பையன் தானே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நீங்க கொடுக்குற செல்லம் தான் அத்தை. இவன் இந்த ஆட்டம் ஆடுறான். நானும் அமைதி, உங்க பிள்ளையும் அமைதி. எங்க 2 பேத்துக்கும் பிறந்த பிள்ளைய பாருங்க. நானும் சரி அவரும் சரி, யார்கிட்டயும் எந்த சண்டைக்காவது போய் பாத்திருக்கீங்களா? ஆனா இவன் என்னடா டெய்லி யார்கிட்டயாச்சும் வம்பிழுத்துட்டு தான் வரான். வா இங்க வா, நீ உன்னை தூண்கல்ல கட்டி வச்சத நீ அடங்கு. பாட்டி இங்க பாரு மலரே, என் பேரனை மிரட்டுற வேலை வச்சுக்கிறாத நீ. ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்ப காமாட்சியக்கா வீட்டு வாசல் முன்னாடி சண்டைக்கு வந்து நிப்பாங்க. அப்ப என்ன கூப்பிடக்கூடாது. விடுடி, பிள்ளைய போட்டு நீ ரொம்ப தான் மிரட்டிட்டு இருப்ப. இந்த கண்ணா, நீ ஹார்லிக்ஸ் சாப்பிடு. அவ கிடக்கா உருவாக்கி, நீ குடி. குடு குடு குடு. இல்ல ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இன்னும் 2 பேர்கிட்ட சேர்த்து சண்டை எடுத்துட்டு வரட்டும். சும்மா இரு மலர், உனக்கு மட்டும் குடுக்கறியே, கொஞ்சமாவது நீ அவளை தேடுறியா? உனக்கு கொடுத்தாச்சுடி. ஏன் இப்ப நீ பொங்கி எழுந்துட்டு இருக்க? இல்லடா மாட்டினியா? நான் அவன் கூட சண்டை போட்டேன். நீ அம்மாட்ட சொல்லவே மாட்டேங்கிற. அம்மாட்ட அப்பயே சொல்லிட்டேனே. எதுக்காக அம்மா என்ன கோவமா இருக்கா? நீ எதுக்கு சண்டைக்கு போன? அம்மா என்ன சொல்லிருக்காங்க? யார் என்ன சொன்னாலும் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இல்லனா பாட்டி தாத்தா யார்கிட்டயாவது சொல்லணும் தானே சொல்லிருக்காங்க. நீ எனக்கு தாத்தா தூக்கிக்கிட்டு சண்டைக்கு போன, அதனாலதான் அம்மா கோவமா இருக்காங்க. இப்ப அம்மா கிட்ட சாரி கேளு, அம்மா ஒன்ன மன்னிச்சிருவாங்க. சரி, நான் மிக்ஸ் குடிச்சிட்டு போய் அம்மாட்ட மன்னிப்பு கேக்குறேன். என்னாச்சு? வீட்டுக்குள்ள என்ன பட்டிமன்றமே நடக்குது? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏங்க சொல்ல மாட்டீங்க? தினமும் உங்க பையன் யார்கிட்டயாச்சும் வம்பிழுத்துட்டு வந்தா பட்டிமன்றம் தான் நடக்கும் வீட்டுல. ஐயோ, இன்னைக்கு யார்கிட்ட வம்பிழுத்துட்டு வந்தான்னு தெரியலையே. வேற இவ்வளவு கோவத்துல இருக்கா. இப்ப என்ன பண்றது? என்னம்மா என்னாச்சு? யார்கிட்ட வம்பிழுத்துட்டு வந்தா? நீங்க உங்க பிள்ளைய அடிச்சு வளர்த்தா தானே. சின்ன பையன், அவனை போய் அடிக்க சொல்றியே. இனிமே காமாட்சியக்கா வீட்டுக்கு முன்னாடி சண்டைக்கு வந்து நிப்பாங்க. நீங்க போய் என்ன எதுன்னு பாருங்க. என்னையெல்லாம் யாரும் கூப்பிடக்கூடாது. ஓஹோ, இன்னைக்கு பழிக்கடா காமாட்சி அக்கா மகனா? என்னாச்சு? எப்பயும் போலதான் உங்க பையன் மகிழன் காமாட்சியக்கா மகனை அடிச்சுட்டு வந்துட்டு. காமாட்சி அக்கா மகனாவா? ஆமாங்க, அந்த அக்கா பையன் நம்ம மகிழினிய பண்ணு கொண்டான்னு கிண்டல் பண்ணிட்டானா. அதுக்கு அவ வச்சிருந்த பிளாஸ்டிக் பேட்டை தூக்கிட்டு போய் அவனை அடிச்சுட்டு வந்துட்டான். தம்பினா அப்படித்தான் இருக்கணும். அக்காவை கிண்டல் பண்ண தம்பிக்கு கோவம் வராதா என்ன? நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? அங்க பாருங்க, அவ வெடிச்சு பொங்கிக்கிட்டு இருக்கா. மலர் வெடிச்சு பொங்குறா. அண்ணே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. சரி சரி விடுமா, சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படின்னு தான் இருக்குங்க. ஆமா, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி இப்படின்னு தான் இருக்குங்க. விடு மலரு, காமாட்சி அக்கா மகன் நம்ம மகிழினியே கிண்டல் பண்ணதுக்கு தானே போய் சண்டை போட்டு வந்திருக்கான். இதனால என்ன இருக்கு? இதனால என்ன இருக்கா? என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப இருக்க பழக்கம் தானே நாளைக்கு பின்னாடியே வரும். இப்பவே எல்லார் வீட்டுக்கும் போய் சண்டை எடுத்துட்டு வந்துட்டான். இனி இவனோட எதிர்காலத்துல எப்படி இருப்பான்னு நீங்களே யோசிங்க. என்ன பிள்ளைமா, இன்னும் பள்ளிக்கடமே போகல. பள்ளிக்கடம் போனா எல்லாம் சரியாயிரும் பாரு. என்னமோ அத்தை, நீங்க தான் சொல்றீங்க. ஆனா இவனை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அத்தை. அலெக்ஸ் குடிச்சிட்டியாடா? சீக்கிரமா போய் அம்மாட்ட மன்னிப்பு கேளு. சரி அம்மா. சாரி அம்மா. என் கூட பேசாத நீ. என்ன மலரு, சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படியா கோவத்தை காட்டுவ? அம்மா என் கூட பேசுமா. பேசாதடா மலரு. சாரிம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். யாரையும் அடிக்க மாட்டேம்மா. ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான் சொல்ற நீ. ஆனா யாரையாச்சும் போய் வம்பு கிழிச்சிட்டு தான் வர்ற. இனிமே நீ என் கூட பேசாத மகிழன். என்னம்மா, சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படி கோவப்படலாமா? சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு அடிச்சுக்கிறோம், நாளைக்கு கூடிக்கிறோம். அவனுக்கு என்ன தெரியும்? இப்படித்தான் எல்லாம் செல்லம் கொடுத்துதான் இவனுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. இதுக்காக இப்ப என்ன பண்ணணும்ன்ற? அவன் தான் சாரி சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் நீ இவ்வளவு கோவப்பட்டு இருக்க? பாரு மகிழன், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் யார்ட்டையாச்சும் நீ போய் சண்டை இழுத்துட்டு வந்த, கண்டிப்பா உன்னை தூண்ல தான் கட்டி வைப்பேன். சரி, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். சரிம்மா, நீ சிரிச்சாத்தான் அழகா இருப்ப. மறைச்சா நல்லாவே இல்ல. உங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே. எங்கள் வீட்டு
இது உள்ளமே உனக்கு தன்னோட ஃபைனல் எபிசோட் செல்லக்குட்டி. இந்த கதையை முடிக்கிறதுக்கு எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு செல்லக்குட்டி. ஆனா என்ன பண்றது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்து தானே ஆகணும். இது நாள் வரைக்கும் உள்ளமே உனக்கு தான் விரும்பி பார்த்தா அனைவருக்கும் நன்றி செல்லக்குட்டி. உள்ளமே உனக்கு தானுக்கு எல்லாரும் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. இதுக்கப்புறம் போட போற கண்கள் முதலால் இது வந்த காதலா தொடர்கதைக்கும் நீங்க நல்ல ஆதரவு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் செல்லக்குட்டி. யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என்னடா சொல்லாம கொள்ளாம இந்த கதையை முடிச்சுட்டாங்களேன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு போல தமிழ் காட்டன் சேனலை